உறவுகள் அனைவருக்கும் இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் கோ சபரிவாசன். வாங்க வீடியோ கிடைக்கலாம். இன்னைக்கு காணொலி இது சம்பந்தப்பட்ட காணொலின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல்ல இன்னைக்கு தேதி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. 2ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை. இப்போ சாயங்காலம் கரெக்டாக 6:15 ஆகுது. இந்த காணொலியில் ஒரு முக்கியமான கருத்து சொல்ல போகிறேன். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்னைக்கு காலைல தூங்கி எந்திரிச்சதுலேருந்து இப்போ சாயங்காலம் 6:15 வரைக்கும் ஒரு 5 முக்கியமான ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்குது. அது உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டுக்கிறேன். அதனால தான் உங்ககிட்ட பேசுகிறேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் தம்பிங்க 2 பேரும் நானும் சேர்த்து நாங்கள் 3 பேரும் வெள்ளையப்பன் முனியப்பன் சாமி கோயிலுக்கு போனோம். தருமபுரி மாவட்டம் எல்லையில் இருக்குது. அப்புறமேட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் ஈஸ்வரன் கோயிலுக்கு போனோம். எங்கள் நிலத்துக்கிட்ட போனோம். அப்புறமேட்டு புழுதிக்கோட்டை டேமுக்கு போனோம். வரும் பொழுது ஜலகண்டாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு பத்திரகாளியம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போனோம். ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொன்ன சம்பவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மர்மமாக, ரொம்ப ஒரு ஸ்ட்ரேஞ்சாக, ரொம்ப ஒரு மிஸ்டீரியஸாக, ரொம்பவே ஸ்கேரியஸ்ட்டாக இருந்துச்சு. அது சம்மந்தப்பட்ட தகவல்களை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது சம்மந்தப்பட்ட தொடர்புடைய காணொலி தான் இந்த காணொலி. வாங்க வீடியோ போகலாம். இன்றைக்கி காலையில் தூங்கி இருந்துச்சது எங்கள் அம்மா ஒன்று உழவர் சந்தைக்கு போய்ட்டு இருந்தேன். உழவர் சந்தைக்கு போனோம். உங்ககிட்ட சொல்லாமல் யார்கிட்ட சொல்ல போகிறேன். தக்காளி வாங்கணும், வெங்காயம் வாங்கணும், முட்டை வாங்கணும், நாளைக்கு மாரியை கும்பிட்றதுக்கு கருவாடு வாங்கணும், பூ வாங்கணும், எலுமிச்சைப்பழம் வாங்கணும், தேங்காய் வாங்கணும். எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த வாட்டி ஒரு 9 மணிக்கிட்ட சரி இன்றைக்கி எங்கேயோ வெளில போகலான்னு சொல்லிட்டு எங்கள் பெரிய தம்பியும் சின்ன தம்பியும் நானும் 3 பேரும் சேர்ந்து வெள்ளையப்பன் முனியப்பன் சாமி கோயிலுக்கு போனோம். இந்த எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சேலம் மாவட்டத்திலேருந்து 32ஆம் நம்பர் பஸ்ஸு போவோம். இது எங்கே போகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அயோத்தியாப்பட்டினம் பேரூராட்சிகளுடைய பூந்து, சேலம் கிழக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அயோத்தியாப்பட்டினம் பேரூராட்சிகளுடைய பூந்து, தருமபுரி மாவட்டம் எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய பாப்பிரெட்டிப்பட்டி வட்டத்துக்குள்ளாடி இருக்கக்கூடிய மஞ்சவாடி கணவாய் சாமியாபுரம் கூட்டுரோடு வழியாக போவோம் அந்த ஒரு பஸ்ஸு. இப்போ உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, திருவண்ணாமலை பஸ்ஸு இந்தாண்ட தான் போவோம். அரூர், ஊத்தங்கரை, பாப்பிரெட்டிப்பட்டி, பொம்முடி பஸ்ஸெல்லாம் இந்த பக்கமாக தான் போவோம். வேலூருக்கும் இந்தாண்ட தான் பஸ்ஸு, திருப்பதிக்கும் இந்தாண்ட தான் பஸ்ஸு, திருப்பதி நடப்பயணம் போகிறவங்களும் இந்த பக்கம் தான் போவாங்க. அந்த பாதையில் வந்து நாங்கள் போகிறோம். அப்படி நாங்கள் எங்கள் தம்பியெல்லாம் நாங்களாம் சேர்ந்து வந்து நாங்கள் முனியப்பன் கோயிலுக்கு போகிறோம். எந்த கோயிலுக்கு? வெள்ளையப்பன் முனியப்பன் சாமி கோயில். சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிகவும் புகழ் வாய்ந்த சக்தி வாய்ந்த முனியப்பன் சாமிகளில் ஒரு பேர் வாய்ந்த ஒரு முனியப்பன் தான் வெள்ளையப்பன் முனியப்பன் சாமி. இந்த வெள்ளையப்பன் முனியப்பன் சாமி கோயிலுக்கு தேசிய நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்குது. இந்த தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய முனியப்ப சாமி கோயிலில் அனைத்து வாகனங்களுமே 99.99 வாகனங்கள் நிறுத்தி முனியப்பனை கும்பிட்டுட்டு பூஜை போட்டுட்டு தான் போவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸான கோயில், ரொம்ப சக்தி வாய்ந்த முனியப்பன். அப்படிப்பட்ட முனியப்ப சாமி கோயிலுக்கு எங்கள் தம்பிங்க நாங்களாம் போகிறோம். கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு ரிட்டர்ன் வரோம். வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா, கடந்த காலகட்டங்களில் சாலையாகப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். சாலைகள் பறித்து போட்டிருந்தாங்க. ரொம்பவே ஒரு மாதிரி இங்கே போனோம்னா 1 கிலோமீட்டருக்கு அந்தாண்டிருந்து புயல் காற்று மாதிரி அங்கே முன்னாடி போகிற வண்டியோடைய டஸ்ட் வந்து நம்ம மூஞ்சில் அடிக்கும். அப்படியெல்லாம் இருந்துச்சு. அந்த காலகட்டங்களாக இருந்துச்சு. ரொம்ப நாள் இப்போ 2 மாதம் முன்னால். இன்றைக்கி காலகட்டத்துக்கு சாலை வசதி ரொம்ப அருமையாக போட்டிருக்கிறாங்க. தொப்பூரில் பாலம் கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இங்கே பாலங்கட்டில் அப்படியே சரிசமமாக ரோடு போட்டுருக்காங்க. அந்த வெற்றி கொடிக்கட்டுன்னு ஒரு படம், அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வடிவேலு சொல்லுவார். யாரை பார்த்து? பார்த்திபனை பார்த்து சொல்லுவார், துபாய் ரோடு இருக்குது, துபாய் ரோடு, அதை உத்து பார்த்தா மூஞ்சி தெரியுதுடா மூஞ்சி, அதை பார்த்துட்டு மூஞ்சி கழுவிட்டு பவுடர் அடித்து ஒரு விபூதி வச்சு தலை வரலாம், அப்படி இருக்குது ரோடு அப்படிம்பாரு. அந்த மாதிரி நம்ம வெள்ளையப்பன் முனியப்பன் கோயில் போகிற வழியில் ஆச்சாங்குட்டப்பட்டியை தாண்டின வாட்டி வெள்ளையப்பன் வெள்ளையப்பன் முனியப்பன் கோயில் இருக்கக்கூடிய கோம்பூர் பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய சாலையாகப்பட்டது ரொம்பவே அருமையாக போட்டிருக்கிறாங்க. அப்படியே அருமையாக போட்டிருக்கிறாங்க. சூப்பரான சாலை, அருமையான சாலை. 100க்கு 350 மார்க்குக்கு மேலே கொடுக்கலாம். அந்தளவுக்கு அருமையான சாலை. நீங்கள் கேட்கலாம், ஏயா 100க்கு 100 கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு இது தான், அது என்ன 100க்கு 350ன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் அப்படி தான் சொல்லுவேன். 100க்கு 1000 கூட கொடுக்கலாம், 2000 கொடுக்கலாம், 1,00,000 மார்க் கூட கொடுக்கலாம். அவ்வளோ அருமையாக போட்டிருக்கிறாங்க சாலை. அந்த சாலை போட்டுருக்குறாங்க பாருங்கள், அந்த சாலை அருமையாக போட்டிருக்கிறாங்க. போயிட்டு சாமி கும்பிட்டு எங்கள் தம்பியும் நாங்களாம் வந்து ரிட்டர்ன் வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா, குப்பனூர் பகுதியை தாண்டினதும் பருத்திக்கடன் சொல்லக்கூடிய பகுதியில் சீரிக்காட்டுக்கு 2 கிலோமீட்டர், வெள்ளியம்பட்டிக்கு 3 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு பாதை இருக்குது. அது ஒரு கரடு முரடான பாதை. அந்த பாதையில் நாங்கள் ஏறி இறங்கி போகிறோம். அந்த பாதையில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்கும் போல தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, என் வண்டியில் பிரேக்கே இல்லைங்க. பிரேக்கே இல்லாத வண்டி எடுத்துகிட்டு போயிட்டோம். அப்புறமேட்டு ஃபஸ்ட்டு கியர் 2வது கியர் போட்டு அந்த வண்டியோடைய அந்த ஒரு இழுவையின் காரணமாக, அந்த ப்ரெஷர் காரணமாக வண்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் பிடிச்சி தப்பிச்சிட்டோம். அப்படியே எங்கள் நிலத்துக்கிட்ட போகலான்னு சொல்லி எங்கள் நிலத்துக்கு பக்கமாக போகும்போது ஆலாமரத்து சிவன் கோயில் இருந்துச்சு. அந்த ஆலாமரத்து சிவன் கோயிலெலாம் தாண்டி போயிட்டு இருக்கும் பொழுது வண்டி பெட்ரோல் எல்லாம் நின்று போயிடுச்சு. எப்படி பார்த்தாலும் இந்தாண்ட ரிவேஸில் போனாலும் ஒரு 15 கிலோமீட்டருக்கு போகணும்.
அதே மாதிரி இந்த பக்கம் போனாலும் ஒரு 14.9 கிலோமீட்டர் இந்தாண்ட போகணும் பெட்ரோலுக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. சரிடி எங்கள் நிலத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு நிலத்தை போய் பார்க்கலான்னு போனால், எங்கள் நிலத்து மேலே பக்கத்து காட்டுக்காரங்க என்ன பண்ணிக்கிறாங்க, டிராக்டர் ஓட்டி முட்டுக்கல் மட்டும்தான் தெரியுது. மீதி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 அடிக்கு பள்ளமாக இருக்குது. அப்படி ஒரு சாலையை போட்டு வச்சுருக்குறாங்க, மண் ரோடாக. அவங்க புழங்கி வண்டி வெயிட்டுக்கு அதுவே ஒரு ரோடு உருவாயிருச்சு. அதை பார்த்து முடிச்சுட்டு சரி ஓகே நம்ம வந்து வேலூர் ஈஸ்வரர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். வந்துட்டு எவ்வளோ தூரம்டா தள்ளிட்டு போக முடியும்? ஏன்னா 14 கிலோமீட்டருக்கு மேலே 0.9 கிலோமீட்டருக்காக தள்ளிட்டு போக முடியும்? தள்ளிட்டு போக முடியாதுல்ல. பக்கத்தில் இந்த வீட்டுக்காரங்க கிட்ட போயிட்டு அண்ணா இந்த மாதிரினா நாங்கள் அம்மாப்பேட்டைக்காரங்க, நாம் இருக்கிற ஊர் சொல்ல பூர்வீகத்தை சொன்னேன். இந்த மாதிரி நாங்கள் அம்மாப்பேட்டைக்காரங்க இந்த ஃப்ளாட்டை பார்க்க வந்தோம். இந்த மாதிரி வண்டி பெட்ரோல்லாம் நின்று போயிடுச்சுன்னா ஒரு பெட்ரோல் கொஞ்சம் கொடுங்கண்ணா, ஒரு உதவி பண்ணுங்கண்ணா அப்படின்னு. உடனே அந்த அண்ணன் என்ன பண்ணார், அவர் வந்து நல்ல மனுஷன், கொத்து வேலைக்கு போகிறவர். அவர் என்ன பண்ணுறாரு, நான் எப்படி அவர் கொத்து வேலைக்கு போகிறாருன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவர் வண்டியில் கொத்து கரண்டிலாம் மாட்டியிருக்குது. நீங்கள் கேட்கலாம், என்ன சபரி ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கொத்து கரண்டி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, வரவங்களா இருந்தால் உள்ளாடி வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு. அவர் நைட்டு வேலையை முடிச்சுட்டு வந்தவர் வண்டியிலேருந்து அந்த கொத்து கரண்டி மாட்டிருக்கக்கூடிய அந்த ஒயர் கூட போய் எடுக்கவே இல்லை. உள்ளாடி கொத்து கரண்டி, அந்த ரசம் மட்டம், அந்த பாதரசம் வச்சு அந்த மட்டம் பார்ப்பாங்களா அது, அந்த சட்டி, சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்லாம் இருந்துச்சு. அவர் என்ன பண்ணார், இந்த கொத்து வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும், அந்த தண்ணி மட்டம் பார்க்கறதுக்கு ஒரு சின்ன டியூப் வச்சுருப்பாங்க, மீன் தொட்டிக்கு ஏர் வர மாதிரி ஒரு இது. அவர் என்ன பண்ணார், மலன்னு ஒரு 10 ரூபா டிலோ பாட்டில், 10 ரூபா கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் வழி பிடிச்சி கொடுத்துருவாரு பெட்ரோலு. வாங்கிட்டு அண்ணா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பெட்ரோல் ஊற்றிக்கிட்டு கிளம்பிட்டேன். அவர் சொல்கிறாரு, கண்ணு 3 கிலோமீட்டர் தான் போவோம், அதுக்கு மேலே போவாதாங்கிறாரு. எனக்கு தெரியும் என் வண்டி 1 கிலோமீட்டருக்கு இவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்ட்டு. ஏன்டா வாய முடிட்டுன்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். மைலேஜ் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாலாம் வராது, கம்மியான மைலேஜ் தான் வரும். என் வண்டிக்கு ரொம்பவே கம்மியான மைலேஜ் தான் வரும். ரொம்ப பழைய காலத்து வண்டி தான் நான் வச்சுருக்கிறேன். ஒரு 35லேருந்து 40 கிலோமீட்டர் தரதே என் வண்டி பெருசு. ஸ்ப்ளெண்டர் பைக்கு தான், உண்மையாலுமே பழைய காலத்து வண்டி. 1999க்கு அப்புறமேட்டு 2000 வந்த மாடலு. எஃப்சிலாம் முடிஞ்சு போச்சு. எஃப்சிலாம் முடிஞ்சு போன வாட்டி அந்த வண்டி தான் இங்கே ஓட்டிகிட்டு இருக்கிறேன். நான் ரினிவல்லாம் பண்ணல. நான் கிராமப்புறத்துக்குள்ளாடி தான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். எங்கேயோ வேலைக்கு போகிறதா இருந்தால் கூட பஸ் ஏறி தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அதனால நான் எதுவும் எஃப்சி பண்ணல. இங்கேருந்து பக்கத்தில் மளிகை கடைக்கு போகிறதுக்கு நடந்து தான் போவேன், நடந்து தான் வருவேன். எதை ஓட்டினா மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அப்படி ஒரு முக்கியமான தேவை இருந்தால் மட்டும்தான் வண்டி எடுக்கணும்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கிறாரு. அதனால நாங்கள் பெரும்பாலும் வண்டியை உபயோகப்படுத்த மாட்டோம். வண்டிக்கு பெட்ரோல் அடித்து வச்சோம்னா, வண்டியில் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு அடித்து வச்சோம்னா ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே வச்சுருப்போம். ஏன்னா அதுக்கு அதிக தேவை கிடையாது. எங்களுக்கு பஸ் இருக்குது, அரசு போக்குவரத்தோட பஸ் இருக்குது. நாங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு போவோம், பஸ் ஸ்டாப்புக்கு போய் பஸ் ஏறி வேலைக்கு போவோம், வேலைக்கு போய்ட்டு பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துடுவோம். மித்தபடி தேவையில்லாமல் வண்டி எடுத்து ஓட்ட மாட்டேன். ஏன்னா என் வண்டி எஃப்சி முடிஞ்சு போச்சு. சாலைகளை எடுத்துகிட்டு போகிறது சட்ட விரோதமான ஒரு செயல். அதன் காரணமாக, அதன் விளைவாக, அதை கருத்தில் கொண்டு அதை நடைமுறைப்படுத்தணுன்ற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் எங்கே போனாலும் நடந்து வருவேன். ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை வரக்கூடிய ஒரு பட்சத்தில் எங்கள் வீட்டில் வந்து 11வது படிக்கும்போது அரசாங்கத்தில் ஒரு இலவச சைக்கிள் கொடுத்தாங்க. அந்த சைக்கிளை நான் பத்திரமா வச்சுருக்கிறேன். அந்த சைக்கிளில் தான் நான் எங்கே போனாலும் போவேன் வருவேன். சில சமயங்களில் காற்றடிக்க பம்பு இருக்காது. இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி போனால் தான் எங்கள் ஊருக்கு பஸ் ஸ்டாப்பே இருக்குது. அங்கே போயிட்டு பஸ் ஸ்டாப்பில் ஒரு நாள் கடை இருக்கும், ஒரு நாள் கடை இருக்காது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியூருக்காரர் தான் வந்து கடை வச்சுருக்கிறாரு. அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளிகிட்டே போனோம் அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு இடம் இருக்கும். அங்கே பம்பு வாங்கி நாங்கள் அடிச்சுக்குவோம். ஏன் சபரி நீ பம்பு வாங்கி காற்றடிக்கலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பம்பு வாங்கி வச்சுருந்தோம், அது தண்ணியில் உளுந்து கெட்டு போச்சு. அதனால் வந்து காற்றடிக்க வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை கடனால நம்ம பெட்ரோல் நம்ம சரியாக கவனிக்கலை. அதனால தான் அந்த நாட்டை வந்து பெட்ரோல் வாங்கணும். அவர்கிட்ட நான் காசுன்னு எதுவும் கேட்கவும் இல்லை, அவரும் வந்து காசு கொடுன்னு சொல்லவும் இல்லை. சரிண்ணா அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லிட்டு வந்துட்டேன். வந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்வு நடந்துச்சு. இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்பவே ஒரு மகிழ்ச்சி அடைவீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த காணொலியில் 2வது பார்ட்டில் சொல்கிறேன்.